ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜய் பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோடு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரா படத்தோட ரிவ்யூவோடு வந்திருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி, இந்த படத்தோட மியூசிக் ராஷந்த் அரவிந்த், இந்த படத்தோட கேமராமேன் பிரகத் முனுசாமி. இந்த படத்தில் நம்ம மோகன், ஆமாங்க மைக் மோகன் பேக் டு ஃபார்ம் மறுபடியும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அனுமோல், யோகி பாபு, கௌஷிக் ராம், அனிதா நாயர், ஷாருக் ஹாசன், மொட்ட ராஜேந்திரன், சுரேஷ் மேனன், வனிதா விஜயகுமார், மைம் கோபி, ஆதவன், சிங்கம்புலி, தீபா, மனோபாலா, சந்தோஷ் பிரபாகரன், ஃபாத்தி, இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா மகளுக்கான ஒரு அழகான சென்டிமெண்ட். ஒரு குடும்பம், அம்மா, அப்பா அண்ட் தென் ஒரு மகள், இவங்க 3 பேருக்கான வாழ்க்கையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான அந்த அந்யுன்யத்தையும் அந்த ஒரு பாசத்தையும் அழகாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லே பொண்ணு இறந்ததாகவும், நம்ம மோகன் வந்து அவரோட பொண்ணு இறந்ததாகவும், அவள் எப்படி இறந்துட்டா அப்படின்னு கேட்கறதாகவும் இதை மனோபாலா சொல்கிற மாதிரி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க படத்தை. அதுக்கப்புறம் எப்படி பொண்ணு இறந்தா தெரியாமல் ஒரு ஆட்டோவில் அவர் கிளம்பி போகிற மாதிரி பின்னாடி அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ்காரன் அவரை துரத்தி வராங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாத இது ஒரு கதையா அப்படியே பின்னோக்கி போயிட்டே இருக்கு. மோகனை தொடர்ந்து வர போலீஸ் அவரை ஏமாத்தி இவர் போறாரு, மொட்ட ராஜேந்திரன் கிட்ட துப்பாக்கி வாங்குறாரு. அதுக்கப்புறம் வெளில வராரு, ராபிடோ புக் பண்ணி போறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் போறாரு, அங்க போய் ஒருத்தவங்களோட அட்ரஸ் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல தப்பிச்சு வெளில வராரு. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டடா நாடகம் மாதிரி அங்க தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்குன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. இதுக்கு நடுவுல வந்து வனிதா விஜயகுமார் இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியா, ஒரு மினிஸ்டரா, சுகாதாரத்துறை மினிஸ்டர் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. எதுக்கு ஒரு முதலமைச்சர் திரும்ப மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க, இது ஒரு அப்பா பொண்ணு கதை தானே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் போலீஸ் வந்து இவரை தேட, ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் கதை இப்படி ஓட, இதெல்லாம் தாண்டி போலி மருந்து அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க. இப்போ நார்மலாக நம்ம கடையில் போய் ஒரு பேர் சொல்லாத ஒரு மாத்திரை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாத்திரை போலியா வருதான், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் ஒன்று சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக மோகன் அவங்க பொண்ணை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாரா, எதனால கொலை பண்ணாங்க, நார்மலா காலேஜ்ல நடக்கிற இந்த செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் இதையும் காமிச்சிருக்காங்க. டோட்டலா இது எல்லா கதையும் உள்ள ஒன்னா கொண்டு வந்து ஃபைனலா அவங்க சொல்லியிருக்க சொல்யூஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. மோகன் கூட ஹெல்ப் பண்ற அந்த பசங்க, அதுலயும் தர்ஷனா கேரக்டர்ல பண்ணியிருக்க அந்த பையன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எளிமையான ஒரு விஷயத்த ரொம்ப அழகா எடுத்து பண்ணியிருக்காங்க படம் முழுக்க. படத்துல வர பாடல் எல்லாமே அழகா இருக்கு. ஒரு அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் பாட்டு நல்லா இருக்கு. படத்துல மைனஸ்ன்னு சொல்ல போனா நிறைய லாஜிக் மீறல் இருக்கதா செய்து, அதை தாண்டி நீங்க படம் பார்த்துதான் ஆகணும். அப்படி படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. லாஜிக் மிரல்ன்றத விட படம் வந்து ரொம்ப நேரம் பார்த்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் மாதிரி இருக்கு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டம்ப் பண்ணி வச்சுதான் அப்படி அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் இருந்தது. இதெல்லாம் படத்துக்கு ஒரு சின்ன சின்ன மைனஸா தோணுச்சு. இருந்தாலும் ஓவராலா மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றது உங்க அஜய் பொறுக்கோ.